இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 9 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப் ஆம்பில் வந்து நம்ம ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் வந்து நமக்கு ஐடியல் ஒன்று ரியல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐடியல் ஆப் ஆம்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்புட் இம்பிடன்ஸுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ZI. இது எப்படி இருக்குன்னா இன்ஃபினிட்டியாக இருக்கும். இன்புட் இம்பிடன்ஸ் ZI ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இன்புட் இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு வித்தவுட் ஃபீட்பேக்கில் அது ஆப்ரேட் ஆகும்போது இன்வெர்ட்டிங்க்கும் நான் இன்வெர்ட்டிங்க்கும் இடையில இருக்கக்கூடிய இம்பிடன்ஸை மெஷர் பண்ணுறது தான் நமக்கு இன்புட் இம்பிடன்ஸ். நெக்ஸ்ட்டு இன்ஃபைனைட் வோல்டேஜ் கெயின் A ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. வோல்டேஜ் கெயின் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஃபைனைட் பேண்ட்வித் BW ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. பேண்ட்வித்தும் என்னவாக இருக்குது, இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஐடியல் ஆப் ஆம்பில் இன்புட் இம்பிடன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்குது, வோல்டேஜ் கெயின் இன்ஃபினிட்டியாக இருக்குது, பேண்ட்வித்தும் இன்ஃபினிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜீரோ அவுட்புட் இம்பிடன்ஸ் ZO ஈக்குவல் டு 0. அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து என்னவாக இருக்குது, இங்கே 0வாக இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருக்குது. அதாவது V அவுட்புட் ஈக்குவல் டு 0 when V2 ஈக்குவல் டு V1. V2வும் V1ம் ஈக்குவலாக இருக்கும்போது அவுட்புட் VO ஈக்குவல் டு 0. இது ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு ஜீரோ ட்ரிஃப்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் டு நாட் ட்ரிஃப்ட் வித் டெம்பரேச்சர். அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டெம்பரேச்சர்னால் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு இன்ஃபைனைட் CMRR. அதாவது காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ இருக்கு இல்லையா, அது வந்து என்னவாக இருக்குது, இன்ஃபைனைட்டாக இருக்குது. CMRRங்கிறது என்ன, அதாவது ரேஷியோ ஆஃப் டிஃப்ரென்ஷியல் மோட் கெயின் டு காமன் மோட் கெயின் தான் நம்ம CMRRன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்னவாக இருக்குது, இங்கே இன்ஃபைனைட்டாக இருக்குது. ஸ்லூ ரேட் இஸ் இன்ஃபைனைட். ஸ்லூ ரேட் அப்படிங்கிறத எஸ்ங்கிற சிம்பிள் குறிப்போம். ஸோ S இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ இதெல்லாம் என்னென்னாக்கா ஒரு ஐடியல் ஆப் ஆம்போட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுட்டா ஒன் வேர்டில் வந்து கேட்கும்போது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ ப்ராக்டிக்கல் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர், அதாவது ரியல் ஆப் ஆம்ப். அதாவது ரியல் ஆப் ஆம்பை பொறுத்த வரைக்கும் இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். அதோட ஆர்டர் வந்து மெகா ஓம். இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ஹையாக இருக்கும், அதோட ஆர்டர் வந்து மெகா ஓம். நெக்ஸ்ட்டு அதோட அவுட்புட் இம்பிடன்ஸ் எப்படி இருக்குன்னா வெரி லோவாக இருக்கும். அதாவது கிரேட்டர் தென் 500 ஓம். அது வந்து நமக்கு இன்புட் இம்பிடன்ஸ் வந்து மெகா ஓமில் இருக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து கிரேட்டர் தென் 500 ஓமில் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட வோல்டேஜ் கெயின் எப்படி இருக்குன்னா வெரி ஹையாக இருக்கும். அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10⁴. ரியல் ஆப் ஆம்போட வோல்டேஜ் கெயின் வந்து வெரி ஹையாக இருக்கும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10⁴. நெக்ஸ்ட் இதோட பேண்ட்வித் வந்து எப்படி இருக்குன்னா ஹையாக இருக்கும், அதாவது மெகா ஹெர்ட்ஸில் இருக்கும். ரியல் ஆப் ஆம்போட பேண்ட்வித் வெரி ஹையாக இருக்கும், அதாவது எதில் இருக்குன்னாக்கா மெகா ஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதோட CMRR, ரியல் ஆப் ஆம்போட CMRR வந்து வெரி ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப் ஆம்போட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இதோட காஸ்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ லோ இன் காஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதோட சைஸ் வந்து வெரி ஸ்மாலராக இருக்கும். ஸோ காஸ்ட்டு லோவாக இருக்கும், சைஸு ஸ்மாலராக இருக்கும், ஹைலி ரிலையபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட அட்வான்டேஜ் பார்த்தோன்னா வெரி ஹை இன்புட் இம்பிடன்ஸ், வெரி லோ அவுட்புட் இம்பிடன்ஸ். இது வந்து நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே பார்த்தோம். ஸோ இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ஹையாகவும் அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து ரொம்ப லோவாகவும் இருக்குது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் வெரி ஹை வோல்டேஜ் கெயின் வந்து வெரி ஹையாக இருக்கும். ஏன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10⁴ சொன்னோம் இல்லையா. ஸோ வோல்டேஜ் கெயின் வந்து வெரி ஹை. நெக்ஸ்ட் இதோட பேண்ட்வித்து ஹையாக இருக்கும். இது வந்து பேண்ட்வித்து ஹையாக இருக்கும். யூஸ்டு போத் லீனியர் அண்ட் நான் லீனியர் ஆப்ரேஷன்ஸ். லீனியர் அண்டு நான் லீனியர் ஆப்ரேஷன்ஸில் இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மோர் எஃபிஷியன்ட், அதாவது ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதனுடைய அப்ளிகேஷன்ஸ். இது வரைக்கும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸு, அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆப் ஆம்போட அப்ளிகேஷன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையருங்கிறது விச் ஆம்ப்ளிஃபைஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ சிக்னல்ஸ். அதாவது ரெண்டு சிக்னல்ஸுக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணுறது தான் டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர். இங்கே இன்புட் வோல்டேஜஸ் வந்து நமக்கு என்ன கொடுக்குறோன்னா V1 V2ங்கிற இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து அதோட டிஃப்ரென்ஸ் கிடைக்கும்.
இங்கே என்னெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லா. ஸோ கிர்ச்சாஃப் கரண்ட் லா I2 இஸ் ஈக்குவல் டு I வெக்டர் ப்ளஸ் I1 வெக்டர், எல்லாமே வெக்டர் ஃபார்ம். ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம லாஸ்ட்டு கண்டுபிடிக்கிற ஆன்சர் என்னென்னா அவுட்புட் வந்து VO ஈக்குவல் டு R1/R2 இன்ட்டு V2 மைனஸ் V1. ஆக்சுவலாக அந்த ஈக்குவேஷன் எப்படின்னா அவுட்புட் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு டிஃப்ரென்ஸ் இன் வோல்டேஜ், அதாவது V2 மைனஸ் V1. அந்த டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு தான் R1/R2. இந்த R1/R2ங்கிறது வந்து கெயினு. ஸோ இதில் எப்படி இருக்குன்னா R1 ஈக்குவல் டு Rஆக இருக்கும். அப்போது அவுட்புட் VO ஈக்குவல் டு V2 மைனஸ் V1. ஸோ டிஃப்ரென்ஷியலில் வந்து நமக்கு அந்த சர்க்கியூட் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ் என்னென்னா அவுட்புட் VO ஈக்குவல் டு V2 மைனஸ் V1. இந்த டிஃப்ரென்ஷியல் ஆப் ஆம்ப் வந்து என்னவா ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு சப்ட்ராக்டராக ஒர்க் ஆகுது. டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் வந்து என்னவா ஒர்க் ஆகுது, ஒரு சப்ட்ராக்டராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆப் ஆம்பை யூஸ் பண்ணி இந்த இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்புட் வோல்டேஜ் வந்து அப்ளை டு த இன்வெர்ட்டிங் டெர்மினல். இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம். அது எது வழியாக கொடுக்குறோன்னா த்ரூ த இன்புட் இம்பிடன்ஸ் R1. நான் இன்வெர்ட்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஃபீட்பேக் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுறோம். அவுட்புட் டெர்மினலுக்கும் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கும் இடையில வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். இன்புட் இம்பிடன்ஸ் ஆஃப் ஆப் ஆம்ப் இஸ் இன்ஃபினிட்டி. இது வந்து இன்ஃபினிட்டியாக இருக்குது. கரண்ட் ஃப்ளோயிங் டுவோர்ட்ஸ் த இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல் இஸ் 0. கரண்ட் ஃப்ளோ வந்து என்ன ஆகுது, இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலில் வந்து 0வாக இருக்குது. So open loop gain A equal to VO plus VO by V1 or minus R2 by R1. The voltage gain is equal to the ratio of feedback resistance R2 to the input resistance R1. Voltage gain வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, the ratio of feedback resistance to input resistance. feedback resistanceக்கும் input resistanceக்கும் ஒரு ரேஷியோ பார்த்தோன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்குது voltage gain. இங்கே இருக்கிற நெகட்டிவ் சைன் இருக்கு இல்லையா, அது இன்புட் ஆன் அவுட்புட் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்குங்கிறதுனால தான் இங்கே நெகட்டிவ் சைன் வருது. ஏன்னா A ஈக்குவல் டு கெயின் A ஈக்குவல் டு மைனஸ் R2/R1 போட்டோம் இல்லையா, அந்த நெகட்டிவ் சைன் வந்து இன்புட்டும் அவுட்புட்டும் எங்கே இருக்குது, அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். இதில் நம்ம என்ன செய்யணும்னா அந்த இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம்ல, அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அது டைரக்ட்லி டு த நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல். நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலில் டைரெக்டாக நம்ம வோல்டேஜை இன்புட்டாக கொடுக்குறோம். அப்புறம் இன்வெர்ட்டிங் டெர்மினல் வந்து எங்கே கனெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா எர்த்தில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஃபீட்பேக் ரெசிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டர் வந்து எங்கே கனெக்ட் பண்ணுறோன்னா கனெக்டட் பிட்வீன் அவுட்புட் அண்டு இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல்ஸ். இப்போது the phase of the output voltage is same as that of the input voltage. phase of output voltage இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குதுன்னா இன்புட் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இங்கே வோல்டேஜ் கெயின் A ஈக்குவல் டு VO by V1 or 1 plus R1 by R2. 1 plus R1 by R2. Here feedback resistance R1 and the input resistor R2 determine the gain of the non-inverting ஆம்ப்ளிஃபையர். அப்போ ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரோட கெயினை எது டிட்டர்மின் பண்ணுதுன்னா ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸும் இன்புட் ரெசிஸ்டாரும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சம்மிங் ஆம்ப்ளிஃபையர். ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் இருக்குல்லையே, அதில் வந்து நம்ம சம்மிங் பார்க்க போகிறோம். இங்கே வந்து அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்குதுனாக்கா சம் ஆஃப் இன்புட் வோல்டேஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டுவாக இருக்குது. அதாவது இங்கே 2 இன்புட்ஸ் வந்து இன்வெர்ட்டிங் ஆர்டரில் வந்து நம்ம சர்க்கியூட்டில் கொடுத்துருக்கோம். இன்புட் வோல்டேஜஸ் வந்து அப்ளை டு த இன்வெர்ட்டிங் இன்புட்டு. இப்போ இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கு தான் நம்ம இந்த 2 இதுவையும் கொடுக்குறோம். ஆனால் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலை வந்து நம்ம கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃபீட்பேக் ரெசிஸ்டர்ஸ் வந்து கனெக்டட் பிட்வீன் த அவுட்புட் அண்டு இன்வெர்ட்டிங் இன்புட். அவுட்புட் VO ஈக்குவல் டு மைனஸ் R1/R2 இன்ட்டு V1 ப்ளஸ் V2. இங்கே R1 அண்ட் R2 வந்து கெயின் ஆஃப் ஆப் ஆம்ப். எப்படி இருக்குன்னா அவுட்புட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சம் ஆஃப் இன்புட் வோல்டேஜஸ், அது V1 ப்ளஸ் V2. R1 R2 ஈக்குவலாக இருக்குது. நமக்கு ஃபார்முலா சொல்கிறோம் VO ஈக்குவல் டு மைனஸ் R1/R2 இன்ட்டு V1 ப்ளஸ் V2. அப்போ வந்து இந்த R1 R2 ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு லாஸ்ட்டாக என்ன கிடைக்குதுன்னா VO ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் V1 ப்ளஸ் V2. ஸோ இது வந்து சம்மிங் ஆம்ப்ளிஃபையர். இது வரைக்கும் போட்டிருக்க எல்லா டயக்ராமும் பார்த்து வச்சுக்கோங்க. டயக்ராம் கொடுத்து நமக்கு வந்து அங்கே கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால் எல்லா டயக்ராமும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்க்க போகிறது இன்டகிரேட்டர்
ஆப் ஆம்ப்பு. இந்த இன்டகிரேட்டர் ஆப் ஆம்ப் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்? மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஆஃப் இன்டகிரேஷன். It performs the mathematical operation of integration. The output voltage வந்து which is proportional to the integral of the input voltage. இந்த input signal எது integrate பண்ணமோ அதை வந்து நம்ம inverting input terminalக்கு கொடுக்குறோம். அதை எது வழியாக கொடுக்குறோன்னா input impedance R வழியாக கொடுக்குறோம். அப்புறம் இது வந்து ஒரு கெப்பாசிட்டர், இதோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதில் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். நம்ம ஏற்கனவே சொன்னபோது அந்த சர்க்யூட் ப்ரொடியூஸ் வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னா விச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த இன்டெக்ரல் ஆஃப் த இன்புட் வோல்டேஜ். V output VO equal to minus 1 by RC into integral VI into dt. Voltage output is equal to VO equal to minus 1 by RC integral V of t, sorry இங்கே வந்து t போர்டில் V of t into dt. Next application differentiator op amp. இது வந்து differentiator எப்படி இருக்குன்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அவுட்புட் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா விச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த டெரிவேட்டிவ் ஆஃப் த இன்புட் வோல்டேஜ். இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற அவுட்புட் வோல்டேஜ் வந்து என்ன ஆகுதுனாக்கா நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நமக்கு கிடைக்குது. ஸோ அது இன்டகிரேட்டர் மாதிரி தான். அந்த இன்புட் சிக்னல் வந்து எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதை வந்து இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். எது வழியாக அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் வழியாக. அப்புறம் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். அடுத்து ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டர் இருக்குல்ல, அதை வந்து கனெக்டட் பிட்வீன் அவுட்புட் அண்டு இன்வெர்ட்டிங் இன்புட் சிக்னல் இன்புட் டெர்மினல்ஸ், அதாவது அவுட்புட் அண்டு இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல்ஸுக்கு இடையில் அந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டரை நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, அவுட்புட் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெரிவேட்டிவ் ஆஃப் த இன்புட் வோல்டேஜ்னு சொன்னோம் இல்லையா. அப்போ VO is equal to minus RC into d by dt of VI. இது வரைக்கும் இந்த வீடியோவில் நாம் ஆப் ஆம்போட அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இந்த யூனிட்டோட கண்டினியூவேஷனை நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.